நான் காட்ட போகிற இந்த பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. பட் எனக்கும் இந்த பழத்துக்கும் ஒரு சைல்ட்ஹுட் மெமரி இருக்குது. உங்களுக்கு இது என்ன பழம்னு தெரிஞ்சால் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து இது ஒரே ஒரு டைம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நான் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு அதோட டேஸ்ட் கூட ஞாபகம் இல்லை. பட் இந்த செடி நான் வாங்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த மெமரிஸ் தான் வந்தது. அட்லீஸ்ட் நான் அதை என் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மரத்தையே வந்து நாங்கள் வாங்கி பிளான் பண்ணோம். கரெக்டாக நேற்று வந்து எங்கள் அண்ணா அதை கொண்டுட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த பழம் பெருசாக விற்று கூட நான் வந்து பார்த்தது கிடையாது, யாரும் சேல் பண்ணி கூட பார்த்தது கிடையாது கடையில். பட் அண்ணா வாங்கிட்டு வந்தோடனே சரி ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு சரி ஓகே இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் ஒரு இதுக்கு போட்டுட்டேன். இன்னொரு சைடுக்கு வந்து எங்கள் அத்தை சுகர் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் வந்து சரி சுகர் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நீங்கள் சாப்பிட்டது இல்லை அப்படின்னா இது பேர் வந்து விளாம்பழம். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால எனக்கு சுகர் போட்ட சைடை விட நல்லா உப்பு காரம் போட்ட சைடு சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.